Tamil Nadu, scoring 705 for 720. And the second achievement is in JEE. In the JEE mains, and the advances are also got over, and we are waiting for the results. So in the JEE mains, the first rank scored by Master Vishal of class 12 with 99.66%. And he will be confirming his seat in IIT for your information. And the third achievement is from the Department of Yoga. There are 4 children participating. Welcome our Honorable Chairman, Sendil C. Kandasamy, Principal Mr. Sendil Murugan, Vice Principal Mr. Rajkumar, and Assistant Academic Coordinator, Jnana Kavita Madam, and the team of coaching program faculties, Master G. I welcome you all, and my dear students and my dear parents, I welcome you all for this gathering. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி இந்த டே என்னன்றது சார் சொன்னார். பிரின்சிபல் சார் உங்களுக்கு இது எதுக்காக நம்ம இன்றைக்கி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம்னு சார் சொன்னார். இதில் 3 அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கான்னு சொன்னார். அதில் ஒன்று நீட் மார்க்ஸ், ஜேஇ மார்க்ஸ், தேர்ட் அந்த யோகா சொன்னாங்க. இதில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போது ஃபஸ்ட்டு கம்மிங் டு போர்டு எக்ஸாம் நம்மளோட இது பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ 10th 11th 12th ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளஸ் பேச்சஸ் இப்போ இங்கே இருக்கீங்க. இதில் போர்டு எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே 10th போர்டு எக்ஸாமில் வி காட் 493 டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட். அதாவது 10th போர்டு எக்ஸாம் சிபிஎஸ்சியில் 10th போர்டு எக்ஸாமில் வி காட் டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட். வி ஸ்கோர் 493 அவுட் ஆஃப் 500. அதான் ஃபர்ஸ்ட் மார்க், டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் மார்க் அதான் வாங்கியிருக்கோம். அதில் அடுத்தது பார்த்தீங்கன்னா 493 வாங்கினது வசந்த் வாங்கியிருக்கா. அப்படி ஐ அப்ரிஷியேட் வசந்த். அப்புறம் அடுத்தது 492 செகண்ட் மார்க், டிஸ்ட்ரிக்ட் செகண்ட். அது டிஸ்ட்ரிக்ட் செகண்ட் 492. அது 2 ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் செகண்ட் 2 ஸ்டூடெண்ட்ஸ் 492 வாங்கியிருக்காங்க. அதில் செந்தில், துடிவந்த் ஸ்டூடெண்ட்டும் செந்தில். ஸோ 2 பேரும் 492 செகண்ட் மார்க் 10th. அடுத்து 491 டிஸ்ட்ரிக்ட் தேர்ட் மார்க், நம்மளுக்கு தேர்ட் மார்க். அதுவும் பார்த்தா 3 ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஸ்கோர் 491. டோட்டலாக 3 ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கோர் 491. தேர்ட் மார்க் 3 ஸ்டூடெண்ட்ஸ் ஷேர் பண்ணுறாங்க. அதில் ஒருத்தர் பேர் மோகன பிரசாத், அடுத்தது எம் தீபிகா, ரிஷிகா, 3 பேருமே டிஸ்ட்ரிக்ட் தேர்ட் அதில் வராங்க. அடுத்தது 4th மார்க் பார்த்தீங்கன்னா 490. அதுவும் 2 ஸ்டூடெண்ட்ஸ் ஷேர் பண்ணுறாங்க. 4th மார்க் 490 ஷேர் பண்ணுறாங்க. அது பார்த்தீங்கன்னா எல்டி தீபிகா, பிரீத்தி ஆர். ஸோ இந்த 2 ஸ்டூடெண்ட்ஸ் 4th மார்க் ஷேர் பண்ணுறாங்க. அடுத்தது 489 பார்த்தீங்கன்னா 2 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. திரும்பவும் 2 ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க. இந்த மாதிரி 10th அச்சீவ்மெண்ட்ஸ் 10th பார்க்கும்போது டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு, 4th, 5th இது மாதிரி லைனாக 89, 88 லைனாக கண்டினியூஸ் மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க. இந்த ரிசல்ட்ஸ் வாங்குறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த அகாடமிக் கோஆர்டினேட்டர் தீபா மேடம், அப்புறம் அந்த டீம் ஆஃப் டீச்சர்ஸ் 9th 10th ஹேண்டில் பண்ண டீச்சர்ஸ், ஐ தேங்க்யூ ஆல். அப்புறம் ஐ ஆல்சோ தேங்க் அவர் பிரின்சிபல் செந்தில் முருகன். அப்புறம் இதே கிளாஸ் 12 எக்ஸாம் பார்த்தீங்கன்னா இது 10th சொல்லியிருந்தேன் இல்லையா போர்டு எக்ஸாமில். இப்போ கிளாஸ் 12 போர்டு எக்ஸாமோட மார்க்ஸ் நம்மள எடுத்தோம் பார்த்தீங்கன்னா அதில் வி காட் 487 ஆஸ் ஃபர்ஸ்ட் மார்க் அவுட் ஆஃப் 500. அது டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட். அதுவும் டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் 487 அவுட் ஆஃப் 500 தான் நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல. அதான் ஃபர்ஸ்ட் மார்க். சிபிஎஸ்சியில் 12th போர்டு எக்ஸாமில் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருப்போம். அடுத்த மார்க், அந்த மார்க் யார் வாங்குதுன்னு பார்த்தா குகன் சங்கர் has scored 487 அவுட் ஆஃப் 500. அடுத்தது செகண்ட் மார்க் 480 வந்திருக்காங்க. 487 அப்புறம் 80 போயிடுச்சு. அதில் 4 ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. 480 4 ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. யாருன்னா விஜய் ஈஸ்வர், விஷால், ஸ்ரீயா, அசோகன் 4 ஸ்டூடெண்ட்ஸ் 480 ஷேர் பண்ணுறாங்க. அதில் அடுத்த மார்க் செகண்ட் மார்க். அதில்
அடுத்தது 478 பார்த்தீங்கன்னா அதில் 3 ஸ்டூடெண்ட்ஸ், தேர்ட் மார்க் 3 ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கோர் 478. அதில் பார்த்தாலும் PM சஞ்சய், புவனேஸ்வர், தேஜேஸ்வர் 3 பேரும் அதில் வாங்கியிருக்காங்க. அதில் அடுத்தது 477, அதுவும் வந்து 3 ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து அது பார்த்தீங்கன்னா ஹரிஷ், சத்யபிரியா இந்த ஸ்டூடெண்ட் மிஸ் ஆகும். ஸோ 3 ஸ்டூடெண்ட்ஸ் 477 வாங்கியிருக்காங்க. ஸோ இப்போ 10th 12th போர்டு எக்ஸாமில் நம்மளோட ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்ப்போம் இந்த வருஷம். ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2 2 ஸ்டேஜ் இருக்கும். JEE 1, JEE 2 இருக்கும். JEE மெயின்ஸ் இருக்கும், JEE அட்வான்ஸ்ட் எக்ஸாம் இருக்கும். JEE மெயின்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணா தான் JEE அட்வான்ஸ்ட் எக்ஸாம் நம்ம போக முடியும். ஸோ அந்த மாதிரி அந்த JEE எக்ஸாம் வந்து நம்ம தருமபுரியில் பார்த்தீங்கன்னா JEE கோச்சிங், IIT கோச்சிங் சொல்றதே தருமபுரியில் நம்ம தான் பண்ணிட்டு இருக்கோம், வேற யாரும் பண்ணல. எல்லாருமே நீட் கோச்சிங் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் நம்ம ஸ்கூல்ல மட்டும்தான் வந்து லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸா ஸ்ட்ரகிள் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா 2 ஸ்டூடெண்ட் வந்தாங்க, 5 ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்க, கொஞ்சம் கொஞ்சமா உள்ள கொண்டு வந்து இப்பதான் வந்து அந்த JEE அவேர்னஸ் வந்து தருமபுரியில் கொண்டு வந்திருக்கோம். இல்லை ஸோ அந்த மாதிரி வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா உள்ள கொண்டு வந்து IIT போகணும். அதாவது இன்ஜினியரிங்ல பெஸ்ட் காலேஜ் அது, இந்த டாப் இன்ஸ்டியூட்ல என்ன இன்ஜினியரிங்ல எது பெஸ்ட்? IIT, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்ற சொல்றது. அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் இருக்கிறது என்ன? NIT, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இதுக்கு எல்லாருக்குமே வந்து நம்ம என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதினாதான் நம்ம உள்ள போக முடியும். ஸோ அந்த மாதிரி வந்து இந்த என்ட்ரன்ஸ் அப்போ JEE எக்ஸாம் எழுதினாதான் நிறைய, அதே மாதிரி இந்த மார்க்கை வச்சு நிறைய ரெப்யூட்டட் காலேஜஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, நீ JEE மெயின்ஸ் நல்ல மார்க் எடுத்தாவே அவங்க வந்து எடுத்துப்பாங்க. நிறைய டாப் காலேஜஸ், அதாவது என்ட்ரன்ஸே இல்லைனாலும் இந்த JEE மார்க்கை வச்சு நிறைய காலேஜ் எடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து அந்த JEE எக்ஸாம் வந்து நம்ம இன்னைக்கு பெஸ்ட்டாக கோச்சிங் கொடுத்துருக்குறது நம்ம செந்தில் பப்ளிக் ஸ்கூல் தரும், நம்ம அதிமான் கோட்டையில் தான் இன்னைக்கு JEE கோச்சிங் கொடுத்துட்டு இருக்கோம். வேறு எங்கேயுமே JEE கோச்சிங் இல்லை. ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது அந்த JEEல வந்து இந்த வருஷம் எழுதின ஸ்டூடெண்ட்ஸில் விஷால் ஹஸ் ஸ்கோர்ட் 99.66%. புரியுது இல்லையா? அதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பர்சன்டேஜ் சொல்ல மாட்டாங்க, பெர்சன்டைல் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பெர்சன்டைல்னா எவ்வளவு பேர் எழுதுனாங்க, ஓவராலா எத்தனை பேர் JEE எழுதுனாங்களோ, டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியர்ட் ஃபார் JEE எக்ஸாம் எழுதினவங்கல்ல, அதில் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா பர்சன்டைல்னுவாங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது he has scored 99.66% விஷால் ஸ்கோர். ஸோ விஷால் வந்து இந்த ஸ்கோர் வந்து இட்ஸ் அ வெரி குட் ஸ்கோர். இது வந்து விளையாட்டு இல்லை, இந்த ஸ்கோர் அப்படின்றது வந்து இட்ஸ் அ வெரி குட் ஸ்கோர். கண்டிப்பா IIT கிடைக்கும், நினைச்ச காலேஜில் IIT கிடைக்கும். IITல வந்து கண்டிப்பா விஷாலால ஈஸியாக கிராக் பண்ணி முடியும். அது என்னென்ன சீட்னாலும் அவங்க கிடைக்கும் இல்லை. ஸோ அந்த அளவுக்கு ஐ அப்ரிஷியேட் விஷால் அண்ட் டீம். அப்புறம் லைனா வந்து எல்லாமே நல்ல மார்க்ஸ் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அதாவது JEEல பொறுத்த வரைக்கும் இந்த டைம் பார்த்தா நம்ம எழுதின ஸ்டூடெண்ட்ஸே வந்து டோட்டலா ஒரு 25 ஸ்டூடெண்ட்ஸ் தான் எழுதியிருக்காங்க. எழுதின ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர்? இந்த கோச்சிங்ல இருந்ததே எத்தனை பேர்? அதாவது நீட்டும் IIT கோச்சிங்ல மொத்தம் இருந்த ஸ்டூடெண்ட்ஸே 30 தான். எல்லாரும் நோட் பண்ணிக்கணும். அதாவது என்ன பண்ணணும்னா மொத்த ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்ட்ரென்த் என்ன, JEE IIT கம்பைன் பண்ணியே இருந்த ஸ்ட்ரென்த் என்ன, 30. இந்த 30 தான் JEE எழுதுனாங்க, நீட்டும் எழுதுனாங்க. இது 30 வேற இல்லை, அந்த 30 வேற இல்லை. ஸோ ஒன்லி இந்த 30 ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து JEE எக்ஸாம் எழுதுனாங்க, நீட் எக்ஸாம் எழுதுனாங்க. ஸோ அதில் வந்து இப்போ நீட் எக்ஸாமில் 30 ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியர் ஆனாங்க. அதே JEEக்கு வந்து 5 பேர் போகல, 25 ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியர் ஆனாங்க. அதில் பார்க்கும்போது 90% மேலே மட்டும் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து ஒரு 15 ஸ்டூடெண்ட்ஸ் பக்கம் 90% மேலே வாங்கியிருக்காங்க. அது வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். அது மாதிரி வந்து அடுத்தது வந்து நீட் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் கமிங் டு நீட், அதில் பார்க்கும்போது குகன் சங்கர் ஸ்கோர் 705 அவுட் ஆஃப் 720. 720க்கு he has scored 705. இந்த மார்க் பார்க்கும்போது ஐ அப்ரிஷியேட் குகன் சங்கர் ஃபார் செக்யூரிங் வெரி குட் மார்க். On behalf of management, I appreciate you. So இப்போ என்னன்னா குகன் சங்கர் வந்து போர்டு எக்ஸாம்லயும் 12th he is the top mark. இதுலயும் டாப் மார்க் வாங்க முடியுது, ரெண்டுலையும் டாப் மார்க் வாங்கியாச்சு. 705 அவுட் ஆஃப் 720 ஸ்கோர்டு அதில். ஸோ இது வந்து இப்போ குகன் சங்கர் பொறுத்த வரைக்கும் எந்த காலேஜில் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, எது மெடிக்கல்ல எது பெஸ்ட்? எய்ம்ஸ், ஸ்டான்லி, MMC எல்லாம் இல்லை, அதுக்கெல்லாம் மேலே மெடிக்கல் காலேஜ்னா இப்போ இன்ஜினியரிங்ல எது பெஸ்ட்னு சொன்னோம், IITன்னு சொன்னோம். அது மாதிரி அடுத்தது வந்து மெடிக்கல் எது பெஸ்ட்? எய்ம்ஸ், ஆல் இந்தியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ். ஸோ ஆல் இந்தியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ்ன்றது இதுதான் ஹையஸ்ட். அடுத்து ஜிப்மர். ஸோ இப்போ அது மாதிரி வந்து அடுத்த லெவலில் ஜிப்மர் வரும். ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து குகன் சங்கர் பொறுத்த வரைக்கும் எய்ம்ஸில் ஈஸியாக கிடைக்கும்.
அதில். ஸோ நம்ம ஸ்டூடெண்ட் எய்ம்ஸ் போகிறது நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய சந்தோஷம். ஸோ நம்ம வந்து ஒரு பெரிய அப்ரிசியேஷன் யூ ஹேவ் டு கிவ் ஃபார் குகன் சங்கர் சார். ஒரு 18 ஸ்டூடெண்ட்ஸ் பக்கம் வந்து என்னன்னா, ஒரு 18 to 19 ஸ்டூடெண்ட்ஸ் பக்கம் வந்து என்னன்னா, அவுட் ஆஃப் 30ல நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், அவுட் ஆஃப் 30 ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியர்ல கண்டிப்பா ஒரு 18 to 19 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃப்ரீ சீட் வாங்குவாங்க. புரியுது இல்லையா? 18 to 19 ஸ்டூடெண்ட்ஸ் also get free medical seats. பேமெண்ட் சீட் இல்லை, நான் சொல்றது வந்து பேமெண்ட் சீட் இல்லாம ஃப்ரீ சீட் வாங்குவாங்க. எந்த பணமும் கவர்மெண்ட் ஃபீஸை மட்டும் கட்டிட்டு உள்ள போகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அரௌண்ட் 18 to 19 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வாங்குறாங்கன்னா இட் இஸ் அரௌண்ட் எவ்வளோ, எத்தனை பர்சன்டேஜ் வருது நமக்கு? 50 இல்லை, ஒரு 70%. அரௌண்ட் சக்சஸ் ரேஷியோ ஃப்ரீ சீட்ஸ் மட்டும் நான் சொல்றேன். இதெல்லாம் மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் வாங்குவாங்க, அது அவங்க பேமெண்ட் சீட்ல போவாங்க. அதாவது சப்போஸ் 500 தான் வாங்கியிருக்காங்க, 478 வாங்கியிருக்காங்க, அவங்களுக்கு மெடிக்கல் சீட் கிடைக்கும். ஆனால் எப்படி கிடைக்கும்? பேமெண்ட் சீட்ல கிடைக்கும். பேமெண்ட் சீட் வந்து பிரைவேட் காலேஜஸ் இருக்கு இல்லையா, பிரைவேட் காலேஜஸ்ல பேமெண்ட் சீட் கிடைக்கலாம், அந்த மாதிரி கிடைக்கும். இன்னும் அதுலயும் போவாங்க, மெடிக்கல் வந்து நிறைய போவாங்க. பட் இந்த 18 to 19 ஸ்டூடெண்ட் வந்து IIT எழுதியிருக்காங்க, அவங்களும் நல்ல ஸ்கோர், இப்போ ரெண்டுலையுமே எழுதியிருக்காங்க. 30 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெண்டுமே எழுதியிருக்காங்க. ஸோ இப்போ அவங்க ஆப்ஷன் தான் இருக்கு. மெடிக்கல்ல நினைச்சாங்கன்னா அந்த 18 பேரும் 19 பேரும் அப்படியே மெடிக்கல் போகலாம். இல்லை வேண்டாம் சார் நான் இன்ஜினியரிங் போக போறேன் அப்படின்னா அந்த இன்ஜினியரிங்ல வந்து 10 ஸ்டூடெண்ட்ஸ் போய் சேரலாம், டாப் இன்ஸ்டியூட்ஸ்ல போய் சேர முடியும். ஸோ இதுதான் நம்மளோட பெரிய அச்சீவ்மெண்ட். இது இந்த இடத்துல வந்து இது எந்த ஸ்கூலும் பண்ணல. இன்னைக்கு தருமபுரியில பார்க்கும்போது வந்து இப்போ ஜேஇல பார்த்தா அரௌண்ட் 4 டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல எடுத்துக்கலாம். தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, இந்த ஒரு 4 டிஸ்ட்ரிக்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா இதுல இந்த மார்க் வந்து 99.66% அப்படின்றது இந்த ரேஷியோ வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட்லையும் வாங்கலாம். ஸோ அவுட் ஆஃப் 4 டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல வந்து இது நல்ல மார்க் வாங்கியிருக்கோம். அதில் அதே மாதிரி நீட்ல பார்த்தாலும் ரெகுலர் பேட்ச்ல நீ திரும்ப நல்லா நோட் பண்ணிக்கணும். அது எல்லா ஸ்கூலும் இப்போ கிரீன் பார்க் நாமக்கல்லாம் போடுவாங்க. அதில் எடுத்தீங்கன்னா நீங்கள் எடுத்து பாருங்க, ஒரு பெரிய பேப்பரில் கிரீன் பார்க் நாமக்கல் போட்டு ஆடை போடுவாங்க. அதில் உங்களுக்கு யார் ரிப்பீட்டர்ஸ், அவங்க ரிப்பீட்டர்ஸ்ன்ற வார்த்தை எங்கேயும் போட மாட்டாங்க. ரிப்பீட்டர்ஸ்னா எப்படி, நீ +2 முடிச்சுட்டு நீ மார்க் நீட் எழுதிட்ட, மார்க் கம்மியாயிடுச்சு, அப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரு வருஷம் நீட் எழுதுவாங்க. அப்போ மார்க் வரல, அப்போ 2வது வருஷம் நீட் எழுதுவாங்க, 3வது வருஷம் எழுதலாம், 4வது வருஷமும் எழுதலாம், 5வது வருஷமும் எழுதலாம், 6வது வருஷமும் எழுதலாம். அது மாதிரி 7-10 வருஷம் எழுதிட்டே இருக்கலாம், நீட் எழுதிட்டே இருக்கலாம். ஸோ இப்போ அங்கே கிரீன் பார்க்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 4வது பேட்சும் இருக்கும், 5வது பேட்சும் இருக்கும், 6வது பேட்சும் இருக்கும். இப்போ குகன் சங்கரோட போட்டி மார்க்ஸ் வந்து என்னன்னா, இப்போ இந்த 705 அப்படின்றது குகன் சங்கர் ரெகுலர் NCERT படிச்சு +2 ரெகுலர் +2 அதாவது போர்டு எக்ஸாமையும் எழுதி ப்ளஸ் அந்த நீட்டையும் பேரலா படிச்சு ரெண்டுலையுமே டாப்பர் ஆக முடிஞ்சது. குகன் சங்கர்னால ரெண்டுலையுமே டாப்பர் வாங்க முடிஞ்சது. 100 பேர் ரிப்பீட்டர்ல இருக்காங்க. எங்க இப்ப நாமக்கல்ல மட்டும் போனீங்கன்னா 1500 பேர் ரிப்பீட்டர்ஸ் மட்டும் இருக்காங்க அந்த ஸ்கூல்ல. அதுல 300 பேரோ 350 பேரோ ஃப்ரீ சீட் வாங்கியிருப்பாங்க. எவ்வளவு பேர்ல? 1500 பேர்ல அவுட் ஆஃப் 1500 அதுல வாங்குறது பார்த்தா ஒரு 350 பேர் வாங்கியிருப்பாங்க. அதை பேப்பர்ல ஃபுல்லா போடுவாங்க அதுல. ஸோ இப்போ நம்ம ரேஷியோ எடுத்தா என்ன சொல்றேன், எழுதுனதே 30 பேர் தான். 30 பேர்ல நம்ம வந்து 18-19 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃப்ரீ சீட் வாங்குறோம் அப்படின்றது பெரிய அச்சீவ்மெண்ட் அது. ஆனா அதுவே 1500 பேர்ல வந்து நீங்க வந்து ஒரு 400 பேர் வாங்குறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ரேஷியோ வந்து நாட் ஈவன் 15-20% கூட வராது. 20% தான் அந்த ரேஞ்ச் தான் வரும். அதில் 25% அந்த ரேஞ்சுக்குள்ள வரலாம். ஸோ அப்போ பார்க்கும்போது இங்க இந்த ரிசல்ட்ஸ் காரணமான நம்ம டீச்சர்ஸ், மாஸ்டர்ஜி டீம் ஆஃப் டீச்சர்ஸ், ஐ அப்ரிஷியேட் ஆல் த டீச்சர்ஸ் ஃபார் தேர் ஹார்ட் ஒர்க்கிங். ஏன்னா வந்து ஸோ நம்மகிட்ட அதை விட நல்ல டீம் இருக்குன்றதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க. நான் என்ன சார் திரும்ப சொல்ல வரேன்னா, உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களுக்கு சொல்கிற விஷயமே என்னென்னா, நீங்கள் எங்கெங்கேயும் அலைய தேவையில்லை. நீங்கள் விக்ரஸாக ஸ்ட்ராங்காக நான் மெடிசன் போகணும் இல்லை IIT போகணுன்ற ஒரு எண்ணம் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஸ்டடியாக இருந்தால் போதும். இதில் வந்து நீங்கள் நாமக்கல் போனால் என்ன, சென்னை போனால் என்ன, இன்னும் 10 ஊரில் போய் கோட்டாலே போய் உட்காந்துருந்தா என்ன, அதெல்லாம் மார்க் வராது. திரும்பவும் சொல்ற விஷயம் வந்து எங்க போய் உட்காந்து பண்ணாலும் மார்க்ன்றதை வாங்க முடியாது. நீ சின்சியரா டெடிகேஷனா அந்த இடத்துல இருக்கு, எந்த அளவுக்கு இன்வால்மெண்டோட நீ ஒர்க் பண்றியோ. குகன் சங்கரை பத்தி சார் சொல்லிட்டே இருப்பார். என்ன சொல்லுவாருன்னா, சார் பயங்கர ஹார்ட் ஒர்க்கிங் சார், சொன்னதை எடுத்துக்கிற அப்படி, ஒரு நாள் கூட லீவ் போடுறது இல்லை, கரெக்டா வந்துடும் அப்படி. அந்த கோஆபரேஷன், ஃபுல் கோஆபரேஷன் இருக்கும், பேரண்ட்ஸ் சைட்லயும் கோஆபரேஷன் இருக்கும். இதுதான் வேணும் உங்களுக்கு இல்லையா? இன்னும் உங்களுக்கு 2 வருஷம் உங்க லைஃப், உங்க கேரியர் வந்து இப்போ 10th வந்துட்டீங்க, 10th 11th ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க. உங்க ஸ்கூல் லைஃப் இன்னும் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்ல டோட்டலா முடிய போகுது. ப்ரெசென்ட் பேட்சுக்கு வந்து 12th 1 வருஷம், 11th 2 வருஷம், 10th 3 வருஷம்.
ஸோ உங்கள் கேரியர் வில் பி டிசைடட். ஸோ அப்போ இந்த 3 வருஷத்தை நீங்கள் வந்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி நீங்களும் வரணும். உங்களை எல்லாம் நீங்கள் உட்கார வச்சது வந்து பேருக்கு உட்கார வைக்கல. ஸோ இவங்கள மாதிரி நீங்களும் அச்சீவ் பண்ணணும். இந்த +2 பேட்ச் வந்து நீங்களும் அச்சீவ் பண்ணணும், சாதிக்கணும், சாதிச்சு நீங்களும் முன்னாடி வந்து நிற்கணும். நாளைக்கு இதே மாதிரி மேலே அடுத்த லெவல் வந்து நீங்கள் காலேஜ் போகும்போது போனதுக்கப்புறமும் அங்கேயும் போய் குகன் சங்கரோ எல்லாருமோ ஒவ்வொருத்தரும் வந்து என்னன்னா நீங்கள் அங்கே டாப் நம்பர் 1 நிற்கணும், பேசணும், நல்ல கான்ஃபிடென்ட்டாக பேசணும், பயப்படவே கூடாது. என்னை பொறுத்தவரைக்கும் நான் சொல்கிறேன், எல்லாரும் சொல்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வெளியே போகிற ஸ்கூல்லேருந்து வெளியே போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் சொல்கிற ஒரே ஒரு அட்வைஸ் என்னன்னா, நம்ம எந்த விதத்துலையும் இன்ஃபீரியர் இல்லை, நம்ம கீழே இல்லை அப்படின்றத மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. நான் தருமபுரிலேருந்து வந்திருக்கேன், என்னோட சென்னையிலேருந்து 4 பேர் வந்திருக்கான், அவன் பெங்களூர்லேருந்து 4 பேர் வந்திருக்கான், டசன்ட் மேட்டர்ஸ். நீ ஸ்மார்ட்டர், நீ வந்து நல்லா கான்ஃபிடென்ட்டாக போய் பேசு, தைரியமா எந்த சான்ஸ் கிடைச்சாலும் மிஸ் பண்ணாது, எந்த ஒரு சான்ஸ் கிடைச்சாலும் மிஸ் பண்ணாது, முன்னாடி போய் நெல்லு. அங்கே பென் பேப்பர் ஹெல்ப் பண்ணாது, பென் பேப்பர் இதோட முடிஞ்சது. நீ இதுக்கு மேலே பண்ண வேண்டியதெல்லாம் உன்னோட தைரியத்தையும் உன்னோட ஸ்மார்ட்னஸையும் நீ போய் அங்கே எந்த அளவுக்கு காமிக்கிற, நல்லா போல்டாக பேசு, நல்லா எல்லா விஷயத்துலையும் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது என்ன ஆகும், உன்னை அறியாமல் ஒரு தைரியம் வரும், உன்னை திரும்பி பார்ப்பாங்க, உன்னை 100 பேர் திரும்பி பார்ப்பாங்க. திரும்பி பார்க்கும்போது தான் நீ வெளியே வருவ. எல்லாரும் டாக்டர் தான் இல்லையா, டாக்டர் படிச்சிடுறோம், என்ஜினியர் ஆகிடுறோம், பண்ணதுக்கப்புறம் என்ன சாதிக்கணும், நீ அங்கே எப்படி வெளியே தெரிகிற, எந்த விதத்தில் நீ டிஃப்ரெண்ட்டாக தெரிகிற, இதுதான் உன்னோட சக்ஸஸாக இருக்கும். காலேஜ் போனதுக்கப்புறம் உன் லைஃப் வந்து அதில் தான் நீ வந்து பெஸ்ட்டாக இருக்கணும். அங்கே நீ மார்க்கை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா என் கூட படித்த எத்தனையோ பேர் நான் பார்த்துருக்கேன். அங்கே நம்பர் 1 பெஸ்ட் அவுட் கோயிங் பிஹெச்டியில் நான் படிக்கும்போது பெஸ்ட் அவுட் கோயிங் ஸ்டூடெண்ட் ஆஃப் த இயர் அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட் கொடுப்பாங்க. யார் கொடுப்பாங்க? ஓல்ட் பேட்ச்ல பிஇ மெக்கானிக்கல் இருப்பாங்க, பிஇ சிவில் இருப்பாங்க, பிஇ ட்ரிபிள் இருப்பாங்க, இசி இருப்பாங்க, இது மாதிரி எல்லா பிரான்ச்சும் சேர்த்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து என்ன கொடுப்பாங்க, பெஸ்ட் அவுட் கோயிங் ஸ்டூடெண்ட் கொடுப்பாங்க. அந்த பெஸ்ட் அவுட் கோயிங் ஸ்டூடெண்ட் நீங்க என்ன பண்றான்னு பார்த்தா, போய் நீங்க ஐடியில் போய் உட்காந்து ஒரு 2 லட்ச ரூபா சம்பாரிச்சிட்டு இருக்க, அப்படி மாசம் 2 லட்ச ரூபா ஐடியில் போய் உட்காந்து யூஎஸ்ல போய் உட்காந்து சம்பாரிச்சிட்டு இருக்க, அப்படி இங்க இல்ல. இதுவே இன்னைக்கு வந்து லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் எடுத்துக்கிட்டா, அதே வந்து ஒரு 40 மார்க்ஸ் 50 மார்க்ஸ் வாங்கின ஸ்டூடெண்ட் வந்து இன்னைக்கு லோக்கல்லே கடையை போட்டு பிசினஸ் ஆரம்பிச்சு மாசம் 10 லட்ச ரூபா சம்பாரிச்சிட்டு இருக்கான். ஸோ இதுல யார் சக்சஸ் ஆன ஆளு இல்லை? அப்படி சொல்ல முடியாது. லாஸ்ட் பெஞ்ச் மட்டும் சக்சஸ் சொல்ல முடியாது. நான் சொல்றது அவனும் சம்பாரிச்சுட்டு தான் இருக்கான். புரியுது இல்லையா? மேட்டர்ஸ் இதுல வந்து என்னன்னா ஸ்மார்ட் ஒர்க் வேணும். நீங்க எந்த அளவுக்கு வெளியே நல்லா வந்து ஒரு காலேஜ் போனதுக்கு அப்புறம் எவ்வளவு தைரியமா நீங்க இருக்கிறீங்க, எப்படி எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறீங்க உங்களை, எவ்வளவு தைரியமா உன்னை வந்து ப்ரெசென்ட் பண்ணிக்கிற, அதுதான் முக்கியமா இருக்கும். காலேஜ் லெவல்ல போகும்போது அதுதான் முக்கியமா இருக்கும். அங்க மார்க் மேட்டர்ஸா இருக்காதுன்னு சொல்ல வரேன். அங்க எந்த கம்பெனியும் மார்க்கை பேஸ் பண்ணி பிளேஸ்மெண்ட் எடுக்க மாட்டாங்க. ஒரு கம்பெனி கூட வந்து நீ 100 அவுட் ஆஃப் 100 வாங்கியிருக்கிற, இதெல்லாம் தான் நீங்க கத்துக்க வேண்டிய விஷயம். காலேஜ்ல போய் நீங்க கத்துக்க வேண்டிய விஷயம் வந்து இதெல்லாம் தான். அப்புறம் நல்ல பழக்கங்கள், நம்ம எப்பவுமே ஸ்கூல்ல சேர்மன் சொல்லிட்டே இருக்க மாதிரி கேரக்டர் பேஸ்டு குவாலிட்டி எஜுகேஷன், ஒழுக்கம்னு சொல்லிட்டே இருப்பாங்க சேர்மன். அதில் அந்த ஒழுக்கத்தை எங்கேயும் விட்டுறக்கூடாது. நீ வித்தியாசமா தெரியணும், எல்லாத்தையும் பழகணும், ஆனா நல்லது எடுத்துக்கணும். ஸோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு போய் சாதிச்சிங்கன்னா நீங்கள் நம்பர் 1 அடுத்த லெவலில் வர முடியும். ஸோ ஆல் மை பெஸ்ட் விஷஸ். இந்த வின்னர்ஸ், இப்போ இந்த ஃப்ரண்ட் ரோல இருக்க வின்னர்ஸ் எல்லாருக்கும் வந்து என்னோட வாழ்த்துக்கள். டீச்சர்ஸ், அதே மாதிரி டீம் ஆஃப் டீச்சர்ஸ், அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய சாதிக்கணும். டீச்சர்ஸ் வந்து உங்கள் கையில் தான் எல்லாரோட இது இருக்குது. ஸோ அதனால் வந்து அடுத்த இந்த பேட்சஸும் ஸ்டூடெண்ட்ஸ் ரெடியாக இருக்காங்க. நம்ம இன்னும் சாதிப்போம், எல்லாம் சேர்ந்து செய்வோம். தேங்க்யூ அனண்டா. So for your valuable speech. As a team, we assure you that this year also we will continue our achievement. Class 12 children, shall we? Class 12. Yes. And for your information now, since the strength is maximum, we have increased the Master G strength also. So for each subject, there are 2 teachers going to handle. So I wanted to mention what the secretary sir, informed everything. We have identified him in class 10, and we actually requested our chairman. So without hesitating, immediately sir said yes. So free education is given to Gugan Shankar. By appreciating his effort, Master G team, they came forward, they requested to give free education for Master G coaching also. So for your information, the management is given free education, free coaching and free bus facility also for Gugan Shankar. That is the reason he has achieved in 3 areas: top in NCERT, top in NEET exam, second in IIT, JEE mark. JEE mark next to Vishal, second mark Gugan Shankar. So extraordinary performance, right?
So without wasting time, I would like to request our Honorable Chairman to address the gathering. கேட்டோம்னா 12th 490 டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் இந்த ஆண்டு. அதை விட மிக சிறப்பு என்ன அப்படின்னா, இதுவரை அதாவது இந்த இந்த மாதிரி எந்த பள்ளியும் வாங்க முடியாத ஒரு மதிப்பெண் வந்து சேலம் பள்ளி 10th வாங்கியிருக்கு. உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். 500க்கு 500. இது வந்து ஆல் இண்டியா ரேங்க். தமிழ்நாட்டில் யாரும் இல்லை. இந்தியா லெவலில் 3 பேர் இருக்கான்னு சொன்னாங்க. எனக்கு அவ்வளோ தெரியாது. இது ஒரு மிகச்சிறந்த மதிப்பெண் தான். அது மறுபடியும் நம்மளே வாங்க முடியுமான்னு தெரியாது. அதே மாதிரி டவுன் ஸ்கூல் எடுத்துக்கிட்டால் நமக்கு என்ன சொல்றது, தாய் வீடு மாதிரி ஆரம்பத்தில் முதல் பள்ளிக்கூடம் 2000 தொடங்கின டவுன் பள்ளிக்கூடத்தில் தொடர்ந்து 4 வருஷமா 12th ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிட்டு இருக்காங்க. போன வருஷம் பார்த்தீங்கன்னா 600க்கு 597. ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் பையன் மட்டும் 98. நாம் அதை எடுத்துக்கிறது இல்லை. சயின்ஸ் டிவிஷனில் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம ஸ்டேட் ரேங்க் போன வருஷம். அதுக்கு முதல் வருஷம் 95 நினைக்கிறேன், 95 96. இந்த வருஷம் 93. 600க்கு 593 டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட். இந்த மாதிரி எல்லா ஸ்கூலுமே ஏதாவது ஒரு விதத்தில் வந்து +2லயோ 10thலயோ 11th கூட இப்போ மார்க் போடுறாங்க. இல்லையோ நல்ல மதிப்பெண் வாங்கிட்டு இருக்கிறோம். இது ஒரு பக்கம். அந்த இது படிப்பு சம்பந்தமாக பழைய காலத்தில் இருந்த விஷயம்னா இதுதான். புதுசாக வந்த விஷயம்னா நீட்டு ஜேஇ. இப்போ அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம பசங்க 12th முடிச்சு ரெகுலர் நீட் எழுதுறவங்க 30 பேர் செலக்ட் ஆகிட்டாங்கன்னா உண்மையிலேயே அது வந்து எந்த ஸ்கூலில் இருக்குமா எனக்கு தெரியல. இருக்க சந்தர்ப்பம் இல்லை. ஏன்னா யாருமே இந்த மாதிரி சொல்ல போட மாட்டாங்க. நீட்டு சேர்த்து போட்டுக்குவாங்க, இந்த ரிப்பீட்டட் சேர்த்து போட்டுக்குவாங்க. அதனால நம்ம பள்ளிக்கூடத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு என்ன சொன்னாங்க, அந்த 30 மாணவர்கள் போன வருஷம் 30 பேர் பண்ணாங்க. இந்த வருஷம் 30 பேரும் டைரக்டா மெடிசன் வந்து இலவச மருத்துவக் கல்லூரியில் சேர்றாங்க. இவங்க அடுத்த 1 வருஷம் வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை, அடுத்த 2 வருஷம் வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை, அடுத்த 3வது வருடம் எழுதி 3 வருஷம் வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. இது வந்து எங்களுக்கு ஒரு மிக பெருமையாக இருக்குது. இது எல்லாமே ஆசிரியர் பெருமக்களுக்கு தான் சேரும். பள்ளிக்கூடத்தில் வந்து நாங்கள் கட்டி கொடுக்கறது, நிர்வாகம் பண்ணுறது, எங்களோட கெப்பாசிட்டி எப்படி இருக்குன்னு டீச்சர்ஸ் கொண்டாடுறது, பிரின்சிபால் கொண்டாடுறது எங்களோட வேலையை தவிர எங்களோட ஒவ்வொரு எண்ணங்களையும் கருத்துக்களையும் மாணவ மாணவிட்டு கொண்டு போகிறதும் பெற்றோர்கிட்ட கொண்டு போகிறதும் ஆசிரியர் பெருமக்கள் தான். அதனால வந்து ஆசிரியர்கள் நினைச்சீங்கன்னா இன்னும் அதிகமாக சாதிக்க முடியுங்கிறது. Such a wonderful devotion towards education service. தர்மத்திலே சிறந்தது கல்வி தர்மம் சொல்லுவாங்க. அது நம்ம சேர்மன் சாருக்கு கண்டிப்பாக பொருந்தும். So without wasting time, I would like to move on to the important event of this celebration, prize distribution with cash awards for the winners. So first I would like to யுவன் சங்கர் பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனால் அதே நேரத்தில் அவனை எங்கிட்ட கூட்டிட்டு வந்து ஜாயின் பண்ற டீச்சர் வந்து கண்டிப்பா, அவங்க பேர் என்ன, ஞான கவிதா, அவங்க இல்லைன்னா அவன் நிலைக்கு வந்திருக்க முடியாது நினைக்கிறேன். எங்கிட்ட வரும்போது எப்படி வந்தாங்கன்னா, 10th மேலே நான் நம்ம ஸ்கூலில் ஃபீஸ் கட்ட முடியல சார், அந்த பையன் வந்து நல்லா படிக்கிறான், நீ ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு நாள் கேட்டாங்க. இவர் பிரின்ஸிபாலும் வந்த அப்படி. அப்போ எனக்கு நேரம் இல்லை. மறுபடியும் ஒரு நாள் வரும்பொழுது அவங்கள கூப்பிட சொன்னேன். நான் பையன்கிட்ட பேசினேன், வசதி இல்லை எனக்கு கஷ்டம் அப்படின்னு. அப்படி அப்போ வந்து அந்த 11th 12th அந்த எல்லாமே ஃப்ரீ பண்ணி கொடுக்க சொல்லி நான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தேன். எனக்கு என்னன்னா, இந்த ஒரு நல்ல பையனுக்கு இன்னைக்கு அவனை கண்டிப்பாக ஒரு பெரிய டாக்டராகி நல்லா சர்வீஸ் பண்ணுவான். அப்படி அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. என்கிட்ட அவங்க கூட்டிட்டு வரா இருந்தாங்கன்னு வச்சுங்க, அவன் எங்கேயா கவர்மெண்ட் ஸ்கூல் போய் சேர்ந்துருப்பா. அப்படி அவன் டாக்டர் ஆகாம கூட போயிருக்கலாம். அவன் என்ன பண்ணுவான்னு தெரியாது எனக்கு. அந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த அந்த டீச்சருக்கும் ஞான கவிதாவுக்கும் பிரின்சிபாலுக்கும் ரொம்ப நன்றி தெரிவித்துக்கிறேன்.
99.66 percentile. I request parents of Vishal to come forward and receive the cash awards of 1.5 lakhs. Thank you, parents of Vishal. Next, and her parents will receive the cash award of 75,000 rupees. Which one? And particularly in board examinations, JEE exams and NEET exam. So with this quote, I wanted to make you to realize, to achieve the target and try to be in this spot to receive the cash award. Is it okay? Is it possible, children?
Class 12? Class 10? Very good. 10th class sound is bigger. So the target 500 out of 500 may be achieved next year. Right? So finally, for each and every event, there should be a gratitude moment. நன்றி சொல்லணும் இல்லையா? நம்ம ஏறி வந்த ஏணி மறக்க கூடாது. Right? And this achievement this year, both the JEE and the NEET board exam, both 10th and 12th district first, JEE at least 4 or 5 districts first, and the NEET at least 8 district first. திருஷ்டி பட்டணம் போல இருக்கு டீம் எஸ்பிஎஸ்க்கு. பட் லாட் ஆஃப் எஃபர்ட்ஸ் மேட் பை மெனி இண்டிவிஜுவல்ஸ். ஒவ்வொரு ஆன்டிஸும், ஒவ்வொரு கண்டக்டரும், ஒவ்வொரு டிரைவரும் அவங்களோட பங்களிப்பை அதை கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பிரிங்கிங் குஹன் சங்கர் ஃப்ரம் அரியக்குளம் இன் த பஸ் சேஃப் டு ஸ்கூல் அண்ட் டேக்கிங் பேக் ஃப்ரம் ஸ்கூல் டு அரியக்குளம் சேஃப். யாரோட டியூட்டி அது? டிரைவர் அண்ட் கண்டக்டர். And where he is sitting in the class, Vishal, keeping his room ready, keeping the floor always clean, mopping twice. Whose responsibility? Auntie gave the comfort zone for Vishal to sit in the chair and learn happily. And then, but in the classroom from morning 8:30 till 5:15 without fan, is it possible? So ensuring that the fan is ready. Even one fan is not working, immediately there will be a message to the admin manager and other people. Sir, 10C class, one fan is not working. Who is doing all these things? Their part to keep Baby Shah safe in the class with very good fan facility. Infrastructure is given by the management. Each and every individuals, starting from chairman, madam chairman, I wanted to appreciate their டைம் டு டைம் கண்டினியூஸ். வெளிநாடு போனாலும், ஏற்காடு போனாலும், எங்க போனாலும் ஃபோன் பண்ணி கேட்பார், எப்படி போயிட்டு இருக்கு ஸ்கூல், ஒழுக்கம் ஒழுங்கா போயிட்டு இருக்கா, டீச்சர்லாம் கரெக்டா இருக்காங்களா, ஏசிஓஸ் கரெக்டா இருக்காங்களா, ஒழுக்கம் இல்லைன்னா எந்த டீச்சர் உள்ள வச்சிருக்காரு. ஸோ தட் கைடன்ஸ் ஃபார் யூ ஆஸ் அ கிராண்ட் ஃபார் மீ ஆஸ் அ ஃபாதர், அந்த கைடன்ஸ் சூப்பராக கொடுத்துட்டே இருப்பார். அண்ட் செக்ரட்டரி அவர் எங்க இருந்தாலுமே, என்ன சார் ஒரு கால் வந்தது, என்ன பிரச்சனை, உடனே பாருங்க, இமிடியேட்டா எனக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க, அப்டேட் பண்ணுங்க. ஸோ தட் கைடன்ஸ் டீம் மெம்பர்ஸ், all the 4 chairman and madam chairman, secretary and correspondent give their wonderful support in achieving this. The vice principal திட்டுவாரு நல்லா, அவர் திட்டும் போது கூட நான் சொல்லுவேன், ஏன் சார் இப்படிலாம் திட்டுறீங்க, அவங்களாம் என் பசங்க சார், அவங்க தப்பா நினைச்சுக்க மாட்டாங்க. நீ வேஸ்ட் ஆயிடுடா, வேஸ்டா போயிட்டு ஒரு வருஷம் இல்லையா. ஸோ அவரும் அக்கறையா தான் பேசுவார். ஞான கவிதா மேடம் ஜஸ்ட் லைக் ஆர்மி, அவங்க பாரு பொண்ணுங்களோட மூஞ்சி பாருங்களேன், அப்படிலாம் அவங்க உங்களை கண்ட்ரோல் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். சேர்மன் சார் எதிர்பார்க்குற அந்த டிசிப்ளின் 12th முடிச்சுட்டு வெளியில போகும்போது உங்களுக்கு இருக்காது. ரைட்? அண்ட் லவ் அண்ட் அஃபெக்ஷன் டுவர்ட்ஸ் 9 and 10 லாஸ்ட் இயர் சிங்கிள் லேடி தீபா மேம் தனியா இருந்து சமாளிச்சாங்க. அதுக்கப்புறம் all the ACOs were struggling to enrich the knowledge of village and rural people. இங்க அட்மிஷன் வரும்போது அந்த குழந்தை ஒரு லெட்டர் தெரியாம கஷ்டப்பட்டு வந்துட்டு இருக்கோம். ரெமடியல் கிளாஸ் வச்சு ஈவினிங் 4:15 to 5:15 ஸ்பெஷல் கிளாஸ் வச்சு அம்மா அப்பாவை அடிக்கடி கூப்பிட்டு பேசி பேரண்ட் டீச்சர் மீட்டிங் அப்போ உட்கார வச்சு பையனுக்கு அட்வைஸ் பண்ணி அம்மாவோட சேர்த்து அப்பாவையும் அதில் நீ செஞ்சுதான் உனங்க வேற வழி இல்லைங்க. ஒரு சில குழந்தைங்க தானா படிச்சிடும், நீங்க இந்த குழந்தைக்கு நீங்க சப்போர்ட் இருக்கணும் அப்படின்னு டைம் டு டைம் கைடன்ஸ், ரெகுலர் மானிட்டரிங் சிஸ்டம். யாரு? Monitor to aid all the ACOs. Not only ACOs, they are principal for their own category and the teachers, the parents, children of the particular category. So I wanted to thank all the ACOs from Montessori to class 12 for their wonderful support in achieving this target. Next, I would like to thank our sincere senior principal in his absentia. நிறைய நேரத்தை திட்டுவாரு, அப்புறமா அட்வைஸ் பண்ணுவாரு, குழந்தைங்களையும் திட்டுவாரு, குழந்தைங்களை அட்வைஸ் பண்ணுவாரு. ஸோ த டைம் டு டைம் கைட்லைன்ஸ் ஃப்ரம் சீனியர் பிரின்சிபல் டு பி அப்ரிஷியேட்டட். ரைட்? தேங்க்யூ வெரி மச் சார் இன் யுவர் ஆப்ஷன்ஸ். அண்ட் தென் எப்பவுமே ஒரு கோவமே படாத ஒரு முகம் அப்படின்னா நம்ம கேம்பஸ்ல நம்ம ஏஓ சாரை சொல்லலாம், மிஸ்டர் ஜே கார்த்திகேயன். எப்போ ஒரு கோவப்பட்டு நான் பார்த்ததே கிடையாது. எது கேட்டாலும் செஞ்சிடலாம் சார், பார்த்துடலாம் சார். ஈவன் டுடேஸ் ஈவென்ட், திஸ் ஈவென்ட் we did not plan in this venue. இந்த வென்யூல பண்ற மாதிரி பிளானே கிடையாது. ஸோ இங்க ஒரு மாதிரி நிறைய குவிச்சு வச்சிருக்காங்க, கிளீன் பண்ண முடியாது, ஸ்டேஜ் இல்லை. தென் ஷார்ப் 11:45 he made a call. 11:45 கால் பண்றாரு,
சார் எல்லா குழந்தைங்களும் வச்சு கொடுத்தா நல்லா இருக்கும் சார். எங்க சார் இடம் இருக்கு? கன்வென்ஷனல்ல நான் என் டீம் வச்சு ரெடி பண்ணி கொடுக்குறேன் சார். சார் 11:45 சார், 1:45 2 மணிக்கு ஆரம்பிச்சிருவோம். நான் பண்ணி தரேன் சார், வித் சேர், டேபிள், மைக் செட்டிங் எல்லாம் பண்ணி அப்படின்ட்டு immediately entire driver conductor came to this area, aunties came to this area, auntie in charges, admin staff, admin manager Anbarasu, Ramachandran, PTs எல்லாம் வந்துட்டாங்க. Within 1.5 hours 800 chairs arranged, the hall cleaned and the chairs arranged, stage is ready, podium ready, everything is set. That confidence level as a leader, கூலா சொல்வார், he's at home taking this, not feeling well, சொல்றாரு ரொம்ப மிஸ் பண்றேன் சார் அப்படின்றாரு. So such a wonderful personality. So thanking Mr. Evo, Mr. Karthikeyan. And next I thank all the in charges of different admin department. Admin manager Anbarasu, front office manager Mrs. Sivagami, back office Mr. Shalini and team, copier room Mrs. Nityapriya and team, transport manager Saravanan Jahangir, mess in charges Saranya and Ramachandran, and admin civil team Ramachandran, Parthiban, everyone they contributed. Even last minute Parthiban was telling sir and the tractor konjam paakradhukku thaniya irukku adu edutara sir அப்படினார். இல்ல சார் டைம் இல்ல, மழை வர மாதிரி இருக்கு. They brought the trailer, the tractor from somewhere. So excellent support I can say from the admin department. So as a team, both academic and admin leaders, they brought this success on behalf of SPS family Adiyaman Kotai. So I wanted to thank all the people for their wonderful support. And auntie in charges, aunties, நீங்க அப்படியே ஒரு just like that அப்படி கசிக்கு அந்த டஸ்ட்பின்ல போட்டுருப்பீங்க. டஸ்ட்பின் ஃபுல் ஆயிடுச்சு by 2 o'clock. Again you are throwing, it is just overflow. டஸ்ட்பின் பக்கம் சுத்தி ஒரு 5 அடிக்கு ஃபுல்லா டஸ்ட் தான் இருக்கு. With full of patience, பொறுமையோட வந்து அது கீழே இருக்கிறதெல்லாம் பெருக்கிட்டு டஸ்ட்பின்னே எடுத்து கொட்டிட்டு டஸ்ட்பின்னை கழுவி அழகா வச்சுட்டு கிளாஸ்ல ஸ்மெல் வராம உங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோனை கொடுக்குற எல்லா ஆன்டி இன்சார்ஜஸ்க்கும் நாங்கள் சார்பா நன்றியை சொல்லிக்கிறோம். அண்ட் கார்டனர்ஸ் அண்ட் செக்யூரிட்டிஸ், ஒரு நாளைக்கு 1000 பேருக்கு மேல ஒரு கேட்டை திறக்கணும். யார் வந்தாலும் பேசி நீங்க யாரு எதுக்காக வர்றீங்க, சேஃப்டி. ஸோ கேட்டை திறக்கிறது மட்டும் இல்லை, we should not allow anyone who is bad or who is coming to harm someone, they should not get in. ஒரு கெட்டவனோ ஒரு பெரிய word made by HODs who are sitting in Salem. Each subject there are 2 subject experts. So we wanted to thank all the HODs for their support in bringing this academics. And finally, I wanted to thank Team Salem Senthil Public School with the principal, ACOs, everyone from the beginning. 2016, they traveled from Salem to Dharmapuri, guiding our ACOs, guiding our teachers. So wonderful support we got from Salem Senthil Public School team. So I wanted to share the gratitude, the entire team, SGS, Senthil Group of Schools, and comes under Senthil Educational Trust, under the visionary leader of our Honorable Chairman, Mr. Senthil C. Kandaswamy. So with this, I wanted to conclude my speech, and I wish the achievers a very good future, and wherever you go, whatever the position you hold, do not forget your parents till the last breath. கடைசி மூச்சு வரைக்கும் parents கைவிடாதீங்க. Keep the words by chairman and secretary, the character based, and the word மனசுல வச்சுக்குங்க. நீங்க சந்திக்கிற ஒவ்வொருத்தரையும், நீங்க சந்திக்கிற ஒவ்வொரு பேஷண்ட்டையும், நீங்க சந்திக்கிற ஒவ்வொரு கஸ்டமர்ஸையும் ஒழுக்கத்தோட இருக்கணும் நீங்க அட்வைஸ் பண்ணுங்க. அதுதான் உங்களோட கான்ட்ரிபியூஷன் ஃபார் திஸ் நேஷன். So thank you so much for this wonderful effort. Once again, thanks for everyone. God bless you all. Eat well, sleep well, and study well. Thank you. Jai Hind.